ஆரம்பிச்சுக்கலாங்க. பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு வேக வச்சுட்டேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் கூட்டு நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த கூட்டுக்கு. பாசிப்பருப்பை வெள்ளை உளுந்து போட்டுக்கலாங்க. அப்படியே 2 கடலைப்பருப்பு. இது நல்லா பொரியட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே பூண்டு பல் 4 போட்டுக்கலாங்க. அப்படியே பச்சை மிளகா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. அப்படியே ஒரு தக்காளி பொடியாக அரைச்சி போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதை நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கினது நம்ம காய் போடலாங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. மேராக்காய் நல்லா பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இதை மேராக்கான்னு சொல்லுவாங்க, சவுச்சவுன்னு சொல்லுவாங்க. பச்சை கலரில் தோல் இருக்கும். அது மேலே அப்படி சீவிட்டு இது பொடியாக அறுத்து போட்டுக்கோணுங்க. அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. அப்படியே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. இதை நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. பெரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றுங்க. வேகட்டுங்க நல்லா. இப்போ காய் நல்லா வெந்துட்டுருக்குங்க. ஒரு 4 வீட்டில் தேங்காய் போட்டுக்கலாங்க. அப்படியே சோம்பு பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அப்படியே 3 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. இதை மைய அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது கூட்டுக்கு ரொம்ப சுவை கொடுக்குங்க. இப்போ காய் நல்லா வெந்துட்டுருக்குங்க. இதோட நம்ம பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே கொட்டிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க 2 பருப்பு கலந்து நம்ம பண்ணுறதுனால. அப்படியே தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. கலக்கி கொடுத்து மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. சூப்பராக நம்மளுக்கு பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு கூட்டு ரெடி ஆகுதுங்க. அப்படியே மூடி வச்சிடலாங்க. நம்ம இப்போ அப்படியே மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க. நல்லா வெந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியானால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்படி கெட்டியாக வந்த பிறகு தான் கூட்டு நல்லா இருக்குங்க. சூப்பராக பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம டேஸ்ட்டு பண்ணலாங்க. இதில் என்ன காய் வேணால் புடலங்காய் போட்டுக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம், என்ன காய் வேணால் போட்டு இதே மாதிரி பண்ணலாங்க. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருக்க காரத்தோட அளவு, உப்போட அளவு, பாசிப்பருப்பு, கடலப்பருப்போட அளவு, சோம்போட அளவு, இந்த தாளிக்கும் போது 2 சீரகம் போட்டது அதோட டேஸ்ட்டு, பூண்டு அரைக்கும் போது போட்டது அதோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சூடாக சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகுங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். என் சேனல்